வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. வாங்கி வச்சிடலாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு தாளிக்கிறதுக்கு அளவா எண்ணெய் ஊத்திக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் ஊத்தினா போதும். அந்த அளவு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. அதுல ஒரு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதே அளவு சீரகம், அதே அளவு உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவே போதும் போட்டுடலாம். பச்சை மிளகா இருக்கு இல்லைங்களா, அது ஒண்ணு இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கலாம். சிகப்பு மிளகா ஒண்ணு ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 6 பல்லு இது மாதிரி தட்டி போட்டிருக்கேன். தக்காளி இருக்கு பாருங்க, ஒரு பாதி தக்காளி இது மாதிரி எடுத்திருக்கேன். இத நல்லா கையிலேயே ஸ்மாஷ் பண்ணிடலாம். இதையும் போட்டுக்கலாங்க. இதையும் அதுல போட்டுடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஆஸ் யூஷுவல் கருவேப்பிலை, இதையும் போட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகு ஜீரக பொடி இருக்கு இல்லைங்களா, நம்ம வீட்டுல இடிச்சு வச்சிருப்போம்ல, அது ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டுடலாம். பாருங்க, 1/2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டுடலாங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் மாங்காய் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 10 பீஸ் மாங்காய் கரெக்டா 5 நிமிஷத்துல நல்லா சாஃப்டா வெந்து போயிடும். அதை என்ன பண்ணலாம், நம்ம அந்த தண்ணிய வேஸ்ட் பண்ணாம ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. அந்த தண்ணியை இப்ப நான் இதுல ஊத்துறேன் பாருங்க. அந்த தண்ணியை தான் இதுல நான் ஊத்துறேன். இப்ப இதுல உப்பு போட்டுடலாங்க. உப்பு போட்டுடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் நம்ம. இப்ப அது 1 நிமிஷம் கொதிச்சு வரட்டுங்க. லைட்டா கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சமா மஞ்சத்தூளும் போட்டுடலாம். ஒரு கலருக்காக இந்த மஞ்சத்தூள் போடுறது. மஞ்சத்தூளை போட்டுடலாங்க. இப்ப இந்த மாங்காய் ட்ரைன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, நல்லா கையிலேயே இப்படி நல்லா நசிச்சு விட்டுறலாங்க. பாருங்க, இது மாதிரி நசுக்கணும்னா நசுங்கிரும். 5 மினிட்ஸ் தோல் எடுத்து இப்படி வேக வச்சோம்னா கரெக்டா 5 நிமிஷத்துலயே வெந்து போயிருங்க. இது மாதிரி நசுக்கி விட்டுறலாம். இப்ப இந்த மாங்காவை இதுல போட்டுடலாம் நம்ம. பாருங்க, அந்த மாங்காவையும் போட்டாச்சு. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திடலாம் நம்ம. 1/2 டம்ளர் தண்ணிய ஊத்திடலாங்க இதுல. இப்ப நல்லா சூப்பரான ஒரு 80% மாங்காய் ரசம் ரெடி ஆகி முடிக்க போகுது. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப மாங்காய் ரசம் கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. கொதிக்க ஆரம்பிக்குது இப்பதான். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வாயில ஊத்தி பாத்திரலாங்க. சப்போஸ் ஏதாவது பத்தலைன்னா போட்டுக்கலாம். வாவ், சூப்பரா இருக்கு. எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குங்க. அந்த அளவு மாங்காய் போட்டாவே புளிப்பு கரெக்டா இருக்கு. எனக்கு லைட்டா உப்பு பத்தல மாதிரி இருக்கு, அதனால நான் கொஞ்சமா உப்பு போட்டுறேன். இப்ப சூப்பரா ஒரு மாங்காய் ரசம் ஃபர்ஸ்ட் கிளாஸா பாருங்க எவ்வளவு நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. கலர்ஃபுல்லா இருக்குங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் அந்த பச்சை வாடை போற அளவு நம்ம கொதிக்க வைக்கலாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. பாக்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளோட வீடியோஸ் அப்படியே வரிசையா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இப்ப மாங்காய் ரசம் நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. ரசம் கொதிச்சிருச்சுங்க. இப்ப கொத்தமல்லி தலைய போட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட மாங்காய் ரசம் சூப்பரா சுவையா எவ்வளவு கலர்ஃபுல்லா அப்படியே ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இது லைட்டா மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா, இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்ப அந்த மாங்காய் ரசத்தை லைட்டா அப்படியே குடிச்சோம்னா அவ்வளவு ஒரு தொண்டைக்கு இதமா இருக்கும், சூப்பரா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. தேங்க்யூ.